அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட இந்த டெண்டர் விஷயமா பேசுறாங்க. கதிரேசன் இங்க பாருமா நிஷா, இந்த டெண்டர் பத்தி விஷயத்த உனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. டெண்டர் அமௌண்ட் எப்போ வருதோ அப்ப நீ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கதிரேசன் சொல்றாங்க. இப்ப நிஷா பார்த்தீங்கன்னா என்னப்பா என்கிட்ட சொல்லக்கூடாதா, நான் தானே எல்லாத்தையுமே எடுத்து பாத்துக்கிறேன், என்கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்னப்பா வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்கும்போது கதிரேசன் இங்க பாருமா நிஷா, இவ்வளவு நாள் நீ மட்டும் இருந்த, இப்ப ரேணுகாவும் வந்துட்டா, சோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது, எல்லாமே வரட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல நிஷா ரொம்பவே கோபப்படுறாங்க. என்னப்பா, அதாவது நான் இருக்கிற வரையும் நான் தான் உங்களோட உலகம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா அந்த ரேணுகா எப்ப வந்தாலோ அப்பத்துல இருந்து நீங்க என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்க, என்னை விட்டு நீங்க தூரம் தள்ளி போயிட்டீங்களே. சோ இந்த டெண்டர் விஷயத்தை பத்தி நான் கேட்டிருந்தா நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா இப்ப கேட்கிறேன், நீங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்க என்ன எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. என்னை விட இப்ப அந்த ரேணுகா அந்த மல்லி ரெண்டு பேரும் உங்களுக்கு வசதியா போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிஷா பத்தினா கதிரேசன் கிட்ட கேட்க கதிரேசன் இங்க பாருமா நிஷா நிஷா கொஞ்சம் அமைதியா இரு, உன்னை விட அவங்க ரெண்டு பேரும் வசதி நான் சொல்லலாமா, இப்ப ரேணுகா மனநிலை இல்லாதவளா இருக்கிறா, அப்படி இருக்கும்போது அவளை நம்ம நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை தானமா. ஒரு அப்பாவா நானும் பாத்துக்கணும், ஒரு தங்கச்சியா நீயும் பாத்துக்கணும், ஆனா நீயும் அவளை விட்டு தூரமா ஒதுங்கி இருக்கிற. நானும் அப்படி இருந்துட்டா ரேணுகாவோட நிலைமை என்னமா ஆகும், அவ்வளவு உன்னோட அக்கா தானே, உன்னோட உடன்பிறப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்றாங்க. நிஷா அப்பா நீங்க என்னதான் சொல்லி என்ன சமாதானம் படுத்தினாலும் அந்த டெண்டர் விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம், இப்ப என்ன பாக்குறவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்ல கதிரேசனுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா நம்ம டெண்டர் எடுக்க போற விஷயம் கண்டிப்பா ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கும், ராஜேஸ்வரி மூலயமா தான் நிஷா நம்ம கிட்ட கேட்கறா அப்படின்றத கதிரேசன் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் கதிரேசன் பாத்தீங்கன்னா இங்க பாருமா நிஷா, நீ யார் மூலயமா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட, சோ அதை கேட்டு இப்ப நீ என்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ற அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ராஜேஸ்வரி தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல. சோ அந்த ஒரு கோவத்துல ராஜேஸ்வரி இப்படி எல்லாம் சொல்றா, அவளோட பேச்சு கேட்டுட்டு நீ என்ன பகைச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா இனி உன்னை நம்பர் தான் எனக்கு அவசியமே இல்லமா, உன்னோட வேலையை நீ பாத்துக்கோ, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாரு. ஆனா நிஷா இல்லப்பா நீங்க என்னவே இப்படி சொல்லிட்டீங்களா, ஆனா இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்க விடாம பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாங்க. இந்த கதிரேசன் பாத்தீங்கன்னா என்னமா நிஷா, அந்த ராஜேஸ்வரியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் நடத்துறியா, நீயே நடத்த உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்கோ, என்னால முடிஞ்சது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் சவால் விடுறாரு. அடுத்ததான் இந்த டெண்டர் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.